தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வாகனங்களுக்கான தானியங்கி பரிசோதனை மையங்கள் அமைப்பதில் பிற மாநிலங்களை விட தமிழகம் பின்தங்கியுள்ளது. வாகனங்களுக்கு FC வழங்குவதற்கு ATS எனப்படும் தானியங்கி பரிசோதனை மையங்களை அமைக்கும் திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் செயல்படுத்தி வருகின்றன. FC வழங்குவதில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாகவும் வாகனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 46 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் தானியங்கி பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அந்த அறிவிப்பு இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. இதுகுறித்து சாலை பாதுகாப்பு ஆர்வலர் தேவதாஸ் காந்தி கூறுகையில், பிற மாநிலங்களில் தானியங்கி பரிசோதனை மையங்கள் மூலமாக தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. வாகனங்களின் டயர், பிரேக், வேக கட்டுப்பாட்டு கருவி போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் 13 அம்சங்களில் ஆய்வு செய்து 15 நிமிடங்களில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. டெல்லியில் அதிக அளவில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தானியங்கி பரிசோதனை மையங்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. ஆனால் தமிழகத்தில் இன்னும் ஒரு மையம் கூட பயன்பாட்டுக்கு வரவில்லை. எனவே வாகனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து சாலை விபத்துகளை குறைக்க தானியங்கி பரிசோதனை மையங்கள் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.